ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். நமக்கு ஒரு நாள் கேப் இருக்குது, நாளைக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய அப்டேட் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் நம்ம இருப்போம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருப்போம். கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேட் அதில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட்டு, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் நினைக்கிறோம். ரொம்ப ஈஸி. 1.5 நாள் தான் சார் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபுல்லாக என்ன ஷெடியூல் அப்படிங்கிறது. நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் வரும். சாப்டர் வாரியாக 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நான் எப்படி என்ன பிளானுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 90க்கு 90 அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 1 மார்க்லாம் வந்து எந்தெந்த சாப்டர் முடிக்கிறீங்களோ அந்தந்த சாப்டரோட புக் பேக் 1 மார்க் அப்படியே படிச்சுட்டே வாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, சாப்டர் வாரியாக போகிறவங்க போய்க்கோங்க, தப்பே கிடையாது. 5 மார்க் வாரியாக போகிறவங்க போய்க்கோங்க, தப்பே கிடையாது. உங்கள் இஷ்டம், எதுனாலும் ஓகே, ஏன்னா டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது 5 மார்க்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2 மார்க் 3 மார்க் என்னென்னு சொல்லிடுறேன் சாப்டர் வாரியாக. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மறக்காமல் போட்டு பார்க்கணும். ஒரு மாடல் சம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ லாம்டா மியூ சம் இருக்குன்னா ஒரு லாம்டா மியூ போட்டு பார்த்துட்டு ஒரு சம் கண்ணில் பார்க்கணும், அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? 2 மார்க் 3 மார்க் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சும்மா பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1ல் 5 மார்க்ஸ் 7 5 மார்க்குமே எழுதலாங்க. சரிங்களா? 1.3ல் செகண்ட் சம் மட்டும் போட்டு பார்த்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு சம் கண்ணில் பார்த்துக்க. 1.4ல் கிராமர் ரூல், இது ரெண்டுமே போட்டு பாரு, ஆன்சர் வராது. 1.5ல் செகண்ட் ஃபோர்த்து எக்ஸாம்பிள் 1.27, எக்ஸைஸ் 1.6ல் 2 3 எக்ஸாம்பிள் 1.34 லாம்டா மியூ கே. 1.7ல் செகண்ட் தேர்டு. சார் என்ன சார் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கீங்க, அது என்ன சார் அப்படின்னா, அந்த பாக்ஸ் போட்ட சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், அதை நீங்கள் கட்டாயம் போட்டு பார்க்கணும். இது ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்காக சொல்கிறது. மற்றபடி எல்லாமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 2ல் 2.4ல் 7th எக்ஸாம்பிள் 2.8 இதெல்லாம் எல்லாருமே போட்டிருக்கீங்க இல்லையா? 2.5ல் 7th சம் எக்ஸாம்பிள் 2.14 2.15 யாரெல்லாம் ஃபெயில் ஆக போகிறீங்கன்னு நினச்சிங்களோ இந்த எக்ஸைஸ் போடுங்க, இது ரொம்ப ஈஸி. 2.6 செகண்ட் சம் கன்ஃபார்ம் வரப்போகுது, அதுதான் பாக்ஸ் போட்டிருக்கேன். 2.7ல் 5 6 எக்ஸாம்பிள் 2.26 கன்ஃபார்ம் ஆர்கியூமெண்ட்டில் ஒரு சம் வரப்போகுது. 2.8ல் 4 5 எக்ஸாம்பிள் 2.34 35 அவ்வளோ 4 சம். இதில் Z³ + I10 ஒரு சம் இருக்குது. √3 + I ஃபைண்ட் ஆல் தி வேல்யூஸ்னு ஒரு சம் இருக்குது. அதே மாதிரி எக்ஸைஸில் 4th சம் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. சாப்டர் 3 வாங்க. எக்ஸாம்பிள் 3.6 3.1ல் 9 10 அவ்வளோதான். 3.3ல் 5th சம் எக்ஸாம்பிள் 3.15. ஆனால் 3.4 3.5லேருந்து ஒரு சம் வரப்போகுது. 3.4ல் 1 2 எக்ஸாம்பிள் 3.23 3.24 3.5ல் 5 7 எக்ஸாம்பிள் 3.28. இப்போ இந்த 5 7ல் 5ல் 2 சப்டிவிஷன் இருக்கும், ரெண்டையுமே போட்டுப்பார். 7th போட்டுப்பார். 3. இதெல்லாம் முக்கியமான சம்ஸு, அப்படி வந்து போட்டு பார்க்க தப்பில்லை. 3.4 எல்லாமே ஒரே மாடலாக இருக்கும். ஒரு 2 சம் எடுத்து போட்டு 2 சம் கண்ணில் பார்த்துக்கோ. ஸோ கட்டாயம் வந்து முடியும் உன்னால். சரியா? மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சம் தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா மேபி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் அதுவும் கேட்கலாம். 4.5ல் இருக்கிறதே 6 சம் தான் நான் கொடுத்துருக்குறேன். 5 6 7 10 9 9th 4th ஏன் அது மட்டும் சொல்லியிருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டால் அது கேட்குறாங்க சில டிஸ்ட்ரிக்டில். எக்ஸாம்பிள் 4.20 4.22 4.23 28 தயவு செய்து எல்லாமே போட்டு பாருங்கள். நல்லா போட்டு பார்த்த சம் போட வேணாம், ஒரு டைம் பார்த்தா போதும். ஒரு டைம் நாங்கள் டவுட் இருக்குது சார் அப்படின்னா போட்டு பார்த்துருங்க. சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 5.1ல் 6th எக்ஸாம்பிள் 5.1 கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க. நம்ம சேலஞ்சில் கூட ஒரு சம் தான் போட்டோம். 5.2ல் 4th 5th 8th 5th 6th. ஸோ 5.2ல் இதுலேருந்து ஒரு சம் கன்ஃபார்மாக கேட்பாங்க, அதனால தான் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் கேட்பாங்க. 5.5ல் 1 2 5 7 8 9 5.31 32 33 34. ஸோ இதுலேருந்து ஒரு சம் வந்துடும். சரிங்களா? அடுத்த சாப்டர் 6ல் 6.1ல் 9 10 எக்ஸாம்பிள் 6.5 6.7 6.3 இந்த 5 தீரத்துலேருந்து ஒரு தீரம் கன்ஃபார்மாக வரப்போகுது. நல்லபடியாக ரொம்ப வீக்காக இருக்க பசங்க ஃபஸ்ட்டு தீரம் படிச்சுருங்க. 6.3ல் 4th சம் எக்ஸாம்பிள் 6.23 கட்டாயம் போட்டு பாருங்கள், ஒரு மாடல் ஆகுது. 6.7ல் 3 ஃபார்முலா இருக்குது. பெராமீட்டர் வித் பெராமீட்டர், நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை படித்து செம்ம நல்லா போட்டுப்பார். எதுக்கு எந்த ஃபார்முலான்னு சொல்லி நம்ம சேலஞ்ச் வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். அந்த சேலஞ்ச் வீடியோ பற்றி பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும், இதுலேருந்து ஒரு சம் வந்துடும். அதனால தான் இங்கெல்லாம் நான் வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே 5 மார்க் செக்ஷன். 5 மார்க் 7மே எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது வாங்க 3 மார்க் 2 மார்க் வாங்க. சாப்டர் 1ல் நமக்கு 3 2 மார்க் 3 3 மார்க், சாரி 2 2 மார்க் 2 3 மார்க். அப்போ கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறதே ஒரு 10 சம் தான். 1.1 தரவு பண்ணணும். 1.1ல் 12வது சம்மு, இதெல்லாம் 2 மார்க்கு. எக்ஸாம்பிள் 1.2 1.4 1.7 1.11 1.2ல் ஃபஸ்ட் சம்மு. 3 மார்க்கில் 1.1ல் 3rd 6th 7th 8th 9th 11th பாருங்கள். 2 மார்க்கில் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், தெரியுதா? 1.5 1.6 1.8 1.1 ரொம்ப ஈஸி. ஃபார்முலா படித்து அட்ஜாயின் கண்டுபிடிக்க தெரியணும், இன்ட்டு பண்ண தெரியணும், அவ்வளோதான்.
1.2ல ரேங்க்கில் ரோ ரெடக்ஷன் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியும். செகண்டில் 3மே போட்டு பாருங்கள். தேர்டில் ஃபஸ்ட் ஒன் காட் ஜார்டன். எக்ஸாம்பிள் 1.13, 1.14, 1.20. 1.3 வாங்க, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு செகண்டு எக்ஸாம்பிள் 1.28, 22. மேட்ரிக்ஸ் இன்வர்ஸில் கட்டாயமாக ஒரு சம் வரும். எக்ஸைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு செகண்ட் கிராமர் ரூல் சும்மா பார்த்துக்கோங்க. பட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கட்டாயம் ஒரு 3 மார்க் வரும். ரேங்க்லேருந்து ஒரு 3 மார்க் வந்துடும், இதுலேருந்து ஒரு 3 மார்க் வந்துடும். சொல்ல முடியாது 3 3 மார்க் சொல்லிட்டணும். 2 3 மார்க் கேட்டுருவாங்க, எப்படியாவது 2 2 மார்க் கேட்டுருவாங்க. அப்படி தான் சாப்டர் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 மார்க் கட்டாயம் கேட்டுருவாங்க, 2 3 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ 2.1ல் 3 4 6, 2.2ல் செகண்டு 2 மார்க் மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. 2.3ல் 1 2 அவ்வளோதான். 2.4ல் செகண்டில் ஃபஸ்ட்டு, தேர்டு ஃபிஃப்த்து. 2.5ல் தேர்டு எக்ஸாம்பிள் 2.11 அந்த டிஸ்டன்ஸ் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. 2.6ல் தேர்டு ஃபோர்த்து, தேர்டில் ஃபோர்த்து. ஸோ ஒரு 10 2 மார்க் தான் இருக்கும். 3 மார்க் பாருங்கள். எக்ஸைஸ் 2.2ல் தேர்டு எக்ஸாம்பிள் 2.2. 2.4ல் ஃபோர்த்து சிக்ஸ்த்து கட்டாயமாக போட்டு பாருங்கள். 2.4ல் அதாவது 2.4ல் எக்ஸாம்பிள் சம்மில் 2.4, 2.5, 2.6, 2.7 இந்த 5 எக்ஸாம்பிளில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப ஈஸி, விட்றாதீங்க. 2.5ல் 4 5 6 9 10ல் ஃபஸ்ட்டு தேர்டு எக்ஸாம்பிள் 2.12, 2.16, 2.17. 2.5லேருந்தும் ஒரு சம் எதிர்பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட்டு அந்த மாட் Z1 - Z2 அந்த ஃபார்முலா போட்டு அதை தான் கொடுத்துருக்கேன். 2.6ல் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் 1, தேர்டில் தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபிஃப்த்துலேயும் 2 சப்டிவிஷன் இருக்குது. 2.21 எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துருங்க. 2.24 எக்ஸாம்பிள் மட்டும் தனியாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம சேனல்ஸில் கூட போட்டோம். 2.8ல் தேர்டு ஒன்று ஃபஸ்ட் ஒன்று பார்த்துக்க. எக்ஸாம்பிள் 2.28, 2.1, 2.30 சும்மா கல்லே பார்த்துக்க, ரொம்ப ஈஸி. ஸோ அவ்வளோதான். இப்போ தேர்டு சாப்டர் பாருங்கள். 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்குது. செகண்டில் ஃபஸ்ட்டு 3.1ல் எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3. எக்ஸைஸ் 3.2ல் 2 3 எக்ஸாம்பிள் 3.9, 3.11 அவ்வளோதான். அந்த 2 3 ரொம்ப முக்கியம். எக்ஸைஸ் 3.6ல் ஃபஸ்ட் ஒன் அவ்வளோதான். 2 மார்க் கம்மியாக தான் இருக்குது. 3 மார்க் பாருங்கள். 3.1ல் 7 8 எக்ஸாம்பிள் 3.7 அவ்வளோதான். எக்ஸைஸ் 3.2ல் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.10. எக்ஸைஸ் 3.3ல் 6 7 இங்கே பாருங்கள். 3.2 ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, சொல்லவே வேணாம். 3.2வும் 3.6 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி, அதை தயவுசெய்து விட்டுறாத. 3.3ல் 6 7, 3.19 போட்டுப்பார். 6 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட், சால்வு. 3.5ல் ஃபஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸிங்க. 10 சம் தான் தந்துருக்கிறேன். சாப்டர் 3ல் கட்டாயமாக அது போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒன்று ஒரு இதுலேருந்து. ஸோ சாப்டர் 4லையும் 2 2 மார்க் 2 3 மார்க் எதிர்பார்க்கலாங்க, சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். அப்போது 4.1ல் 2 மார்க்கில் 4 5 வேல்யூ கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ், ஃபைண்ட் வேல்யூ ஆஃப், ஃபைண்ட் சிம்பிளிஃபை சைன் ஆஃப் 1/2 அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.1, 4.2, 4.3. 4.2ல் 2 3 4, 4.3ல் 1 2 எக்ஸாம்பிள் 4.8, 4.9ல் ஃபஸ்ட் ஒன். எவ்வளோ சம் இருக்க போகுது? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 3 மார்க்கில் எக்ஸைஸ் 4.1ல் 6ல் ஃபஸ்ட்டு 7th முடிஞ்சு. 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டொமைன் கண்டுபிடிக்கிறது. 7th ஒன் அதோட இம்பார்ட்டன்ட். 4.2ல் 5th 7th 8th ஃபஸ்ட் ஒன். இந்த 7th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th வந்து 3 சப்டிவிஷனுக்கு 3ஐயும் போட்டுப்பார், ரொம்ப ஈஸி. 8th ஃபஸ்ட்டு செகண்ட், இந்த செகண்ட் 5 மார்க்கில் கூட கேட்கலாம். எக்ஸாம்பிள் 4.7 டொமைன் கண்டுபிடிக்கிறது. 4.3ல் 4th செகண்டு எக்ஸாம்பிள் 4.14. அடுத்தது 4.4ல் செகண்டில் ஃபஸ்ட்டு செகண்டு, சரிங்களா? செகண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட். 4.4ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.14 அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே இன்வர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் 1.5 hours இருந்தால் போட்டு போயிட்டே இருக்கலாம். சாப்டர் 5 5.1 5 7 8 9 10 11 12 ஃபார்முலா படித்தா போட்டலாம். சென்டர் ரேடியஸு, டேஞ்சன்ட் நார்மலு, அவ்வளோதான் முடிஞ்சு. 5.4 5.5 5.9 5.11 5.12 எக்ஸாம்பிள். சாப்டர் 6 6.1ல் ஒர்க் டன் டார்க்கு 11 to 14 எல்லா சம்ஸையும் கண்ணு வச்சுக்கோ, ஒரு சம் போட்டுப்பார். 6.11 சத்தியமாக போட்டுப்பார் டார்க்கு. 6.2ல் கண்டிப்பாக கோப்ளானார் பேரலோ பைப்பில் ஒரு சம் கேட்குறான். 1 2 3 5 10 எக்ஸாம்பிள் 6.15 6.18. 6.3 ரொம்ப ஈஸி. 1 2 3 5 8 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம். கிராஸ் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு எக்ஸாம்பிள் 6.10 போட்டு பார்த்துரு. 6.4ல் வெறும் ஒரே ஒரு சம் தான் சொல்லியிருக்கேன். 5th 2 சப்டிவிஷன் வரும். எக்ஸாம்பிள் 6.30 மூணுமே ஒரே மாதிரி தான். ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் காஸ் தீட்டா பி டாட் டி டிவைட் பை பி மாடலஸ் பி டி மாடலஸ் இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் பிளேன் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவுமே உங்களுக்கு 6th சாப்டர் நான் டார்ச்சர் பண்ணல. 3rd 4th எக்ஸாம்பிள் 6.47 6.48 கூட 6.49 51 பார்க்குறது நல்லது. 2 parallel planes, distance between 2 parallel planes கேட்பாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், ஆங்கிள் பிட்வீன் லைன் இந்த 3 ஆங்கிள் கோணம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோ. கட்டாயமாக ஆங்கிள் பிட்வீன்லேருந்து ஒரு சம் வரும்.
ஸோ 6th சாப்டர் உங்களுக்கு அவ்வளோ பேர்டனாக நான் கொடுக்கல, ரொம்ப ஈஸியாக கொடுத்துறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. சார் இவ்வளோ சொல்கிறீங்களே, நாங்கள் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்டு, எவ்வளோ 2 மார்க் 3 மார்க், அதாவது இவ்வளோ 2 மார்க் 3 மார்க்லாம் எங்களால் படிக்க முடியாது, 90க்கு 90 எடுக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க, ஆனால் எங்களுக்கு எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படிக்க முடியாத பசங்க ஃபஸ்ட்டு 4 சாப்டரை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டு சாப்டரு 4th சாப்டரு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு. 3rd சாப்டர் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு 3rd 4th நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு. ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க், ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதணும்னா எக்ஸ்ட்ராவாக 2nd சாப்டரையும் கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். பட் திஸ் இஸ் ஃபார் 90 கம்பல்சரி. எல்லாமே ஓனாக நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்களே போட்டலாம், அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்தவரைக்கும் புக் பேக் 17 வரும், 17லேருந்து 18 வரும், 15 தான் வரும். பட் 17லேருந்து 18 வரும் கோட்டையிலிக்கலாம். ஒழுக்கமாக புக் பேக்கை அப்பப்போ படித்து வச்சுருங்க. சாப்டர் வரைய 5 மார்க் போட்டாலும் சரி, சாப்டர் வரைய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் போட்டாலும் சரி, சாப்டர் வரைய போகும்போது படிச்சிருங்க. அதே மாதிரி 1 மார்க் முடிச்சுட்டு புக்கின் 1 மார்க்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நோட்ஸுன்னு இருக்கும் புக்கில், அதை கொஞ்சம் பார்க்க டைம் இருந்தால் பார்த்துக்க. அவ்வளோதான், தட்ஸ் இட். ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சாலே போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா எல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ மேக்ஸ்னாலே பயப்படணும், நான் இருக்கேன் உங்களுக்கு. தேங்க்யூ.